அந்த கல்யாணி வந்ததுல இருந்து நம்மள இந்த வீட்ல யாருமே கண்டுக்கிறது கூட இல்ல. சாப்பிட்டாச்சான்னு கேட்க கூட ஆள் இல்ல. ஜெயந்தி ஆண்டி மட்டும் தான் ஏதோ நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. அந்த கல்யாணி சூர்யாவ அவ பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க கேக்குறா. வர வர நமக்கு எதிரிங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்கம்மா. அந்த கல்யாணிய உடனே வீட்டை விட்டு அனுப்பணும். அந்த சூர்யாவோட அண்ணமா வந்துட்டா அப்புறம் அந்த கல்யாணி சொன்ன மாதிரி தான் எனக்கு பயமா இருக்குமா. அப்படிலாம் எதுவும் நடக்காது சாம். ஏன்னா சூர்யாவே இதுக்கு ஒத்துக்க மாட்டான். அதுவும் இல்லாம அந்த அன்னபூர்ணி அம்மாவுக்கு இந்த கல்யாணிய கண்டாவே பிடிக்காதுன்னு சொல்றாங்க. அதனால பிரச்சனை இருக்காது சாம். நீ ஒண்ணும் worry பண்ணிக்காத. சாமான்யா, வாங்க மாப்ள. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. என்னாச்சு சூர்யா? அது ஒண்ணும் இல்ல சாமான்யா. அது வந்து ஏதோ பேசணும்னு தானே வந்த, அப்புறம் எதுவுமே பேசாம தயங்கிட்டு இருக்க. நாம நினைச்ச மாதிரி சாம் இல்ல. அவ மாறிட்டா. ரொம்ப மோசமானவளா இருக்கா. அவ உன்னை கடத்திட்டான்னு தெரியும் போது கொஞ்சம் ஷாக்கா இருந்துச்சு. நம்ப முடியல. நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா தான் இருந்தேன். ஆனா எப்ப அவ அந்த கல்யாணி கூட சேர்ந்து இப்படி நடந்துக்கிட்டாலோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன். அந்த சமந்தா இப்படி பண்ணக்கூடிய ஆள் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படிப்பட்ட தப்பான பொண்ணு சந்துருவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. சமந்தா மட்டும் சந்துருவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் வாழ்க்கை நரகம் ஆயிடும். எல்லா உண்மையும் தெரிஞ்ச நாம இத பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட தப்பான பொண்ணு சூரிய வம்ச குடும்பத்துக்கு அவன் மருமகளாவே வந்துடக்கூடாது. இல்ல சூர்யா, நம்ம சமந்தாக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம். நான் அவகிட்ட பேசுறேன். அவ தெரிஞ்சிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்ல சாமான்யா, எனக்கு சமந்தா மேல நம்பிக்கையே இல்ல. நீ எப்படி பேசுற? நீ ரொம்ப நல்ல பொண்ணு. இவ்வளவு நாளா நீதான் தப்பான பொண்ணுன்னு அவ என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா அவ எவ்வளவு தப்பான பொண்ணா இருக்கான்னு தெரிஞ்சுக்க இது ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. அவளை சந்துருவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சந்துரு ஏற்காட்லயே இருக்கட்டும். அவன் திரும்பி வர்றதுக்குள்ள அந்த சமந்தாவை வீட்டை விட்டு அமிச்சிடலாம். என்ன சொல்ற சாமான்யா? அனுப்பிடலாம் சூர்யா. ஆனா நம்ம சந்துரு கிட்ட என்ன சொல்றது? அவனுக்கு கொடுத்த ப்ராமிஸை எப்படி காப்பாத்துறது? அவன்கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். என்ன கொஞ்ச நாள் வருத்தப்படுவான், அப்புறம் அவனே சமாதானம் ஆயிடுவான். இந்த மாதிரி பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை பூரா கஷ்டப்படுறதுக்கு இது எவ்வளவோ பெட்டர். ஓகே சூர்யா, இப்பவாவது நீ சமந்தாவை புரிஞ்சுக்கிட்டே, அது வரைக்கும் சந்தோஷம். நீ சொன்ன மாதிரியே சமந்தா இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் சந்துரு அங்கேயே இருக்கட்டும். அவன்கிட்ட எதுவும் சொல்லிக்க வேண்டாம். ஓகே சாமான்யா. என்னடி சூர்யாவே இப்படி சொல்லிட்டு போறான்? நம்ம பிளான் எல்லாம் இப்பதாம ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நான் கஷ்டப்பட்டப்ப எதுவுமே நடக்கல, இப்போ தானா நடக்குது. அதெல்லாம் சரிடி. சந்திரவை எதுக்கு ஏற்காடுக்கு அனுப்புனீங்க? அவன் ஏற்காடுல இருக்கான்னு உனக்கு யார் சொன்னா? இப்பதானே சூர்யா சொல்லிட்டு போனா. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஏற்காடுல இருக்கான். ஆனா எங்க மறைச்சு வச்சிருக்கன்னு என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. எங்க சாமான்யா இருக்கான் அவன்? சரி, சூர்யா தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறான்ல, அப்புறம் எதுக்குடி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? சந்துரு வெளியே வந்தா பல உண்மைகளும் வெளியே வரும்.
அதனால அவன் அங்கேயே இருக்கட்டும். நான் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் இல்ல, சமந்தாவையும் ஜெயிக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏய் இந்தா போய் மரியாதையா பிச்சை கேளு. டேய், இந்த வயசுல போய் என்ன பிச்சை எடுக்க சொல்றீங்களாடா? இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா? நான் எப்பேற்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவன்டா. டேய் நான் செம்ம காண்ல இருக்கேன், தேவையில்லாம அடி வாங்கி சாகாத. புறா ஏய், எடுக்கிறேன்டா, பிச்சை எடுக்கிறேன்டா. போ. ஐயோ, நான் யாரு? எப்பேற்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவன் என்ன போய் கேவலம் பணத்துக்காக பிச்சை எடுக்க விட்டானுங்களே. திருவா பிச்சை எடுக்கணுமா? ஐயோ, நான் செஞ்ச பாவம்லாம் இப்ப என்ன வச்சு செய்யுது. சொந்த வீட்டுக்கே ரெண்டக நினைச்சேன்ல, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஐயா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ஒரு 10 ரூபா பணம் தான் கொடுங்களேன். ஆளை பார்த்தா நல்லா கொள்ளு கொள்ளுன்னு இருக்க. நீ சாப்பிட்டு 2 நாளா? போய் அந்த பக்கத்து. ஐயா ஐயா ஐயா, ஊருக்கு போறதுக்கு பணம் இல்லைன்னு ஒவ்வொருத்தர்கிட்டயா கையேறும் போது கூட எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. ஆனா ஒரு பிச்சைக்கார பயலுக்காக நம்மளை பிச்சை எடுக்க வச்சுட்டானே, அதை நினைக்கும் போதுதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த அவமானம் எனக்கு தேவையா? ஐயோ. டேய் அந்த நாராயணன் எங்கடா போறான்? அண்ணா, அந்த பக்கம் சிக்னல் இருக்குல்ல, அங்க போய் பிச்சை எடுப்பான்னு நினைக்கிறேன். டேய் இவனெல்லாம் நம்ப முடியாது, எதுக்கும் இவன் மேல ஒரு கண்ணு வை. சரிண்ணா. அண்ணா, பிச்சை எடுத்துன்னு இருக்கானே. நிறுத்துங்க. ஐயா ஐயா, ஒரு 10 ரூபாய் இருந்தா கொடுங்க ஐயா. பார்த்தா பெரிய இடத்த ஆள் மாதிரி தெரியுது, பிச்சை எடுக்கிற ஆள் மாதிரி தெரியலையா? நீங்க போலாம். அம்மா, ஒரு 10 ரூபாய் இருந்தா கொடுங்கம்மா. இவர் யார் தெரியுமா? எந்த குடும்பத்தை சேர்ந்த ஆள்னு தெரியுமா? இந்த ஊர்லயே பெரிய குடும்பம், சூரிய வம்ச குடும்பம். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர். இவரை போய் இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க. பாருமா, நீ யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா இந்த ஆளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ பில்டப் பண்ற அளவுக்கு இந்த ஆளு ஒண்ணு ஒருத்து கிடையாது. இந்த ஆளை வீட்லயே ஒருத்தர் மதிக்க மாட்டாங்க. பேசாம போவையா? இவர் இல்லாம நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். சொன்னா கேளுமா, இந்த ஃப்ராடுக்காரனுக்காக நீ வக்காலத்து வாங்கிட்டு நிக்காத. நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு. இவரு ஃப்ராடுனா அப்ப நீ யாரு? ஒழுங்கு மரியாதை சொன்னா நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு நினைக்கிறேன். யோ நாராயணா, நம்மளை பத்தி எடுத்து சொல்லு. அம்மா, நீ கிளம்புமா, நான் பாத்துக்கிறேன். உங்களை இந்த நிலைமையில என்னால விட்டுட்டு போக முடியாது. இங்க பாருங்க, தயவு செஞ்சு இவரை விட்டுடுங்க. எனக்கு இந்த ஆளு தர வேண்டிய பணத்தை கொடுத்தா நான் விட்ட போறேன். எவ்வளவு தரணும்? 10,000 20,000 இல்ல, சொல்லையா 60,000 ரூபாய் தரணும்.
என்னது 60,000-மா? என்ன வாய பொளக்குற? உன்னால கொடுக்க முடியாது எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த ஆளும் பணத்தை தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டே இருந்தான். அதான் காசை வசூல் பண்ண களத்துல இறக்கி விட்டுருக்கிறேன். பரவாயில்ல, நல்லாவே பிச்சை எடுக்கிறான். இந்த ஆளை வச்ச காசை வசூல் பண்ணிக்கிறேன். நீ இங்க இருந்து கிளம்பு. உங்களுக்கு தேவை பணம், அதை நான் கொடுக்கறேன். இவர் விட்டுடுங்க. அதெல்லாம் முடியாது. கையில காசு, வாயில தோசை. இப்போ என் கையில அவ்வளவு பணம் இல்ல. என் கூட வீட்டுக்கு வாங்க, காசை கொடுத்துட்டு இவரை மீட்டுக்கிறேன். வாங்க போலாம். அம்மா ஒரு நிமிஷம், கார்லயே போலாம். நீ பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆளை மீட்டுக்க. ஏய் வாடா. இட்ஸ் நார்மல் டியர், டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஓகே. என்ன மருமகனே, பார்த்து வரக்கூடாதா? என்ன தொடாதீங்க. நல்லா தேய்ச்சி விடு, ரத்தம் கட்டிட போகுது. உங்க கர்சனை ஒண்ணு எனக்கு தேவையில்ல. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. என்ன மருமகனே, நல்லதுக்கு தானே சொல்றேன். ஏன் நான் உன்னை தொடக்கூடாதா? தொடக்கூடாது. ஏன் தொட்டா என்ன ஆகும்? ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? அறிவில்ல? கொஞ்சமாவது படிச்சவங்க மாதிரி டீசெண்டா பிஹேவ் பண்ணுங்க. நான் உனக்கு உதவி தானே பண்றேன்னு சொன்னேன், அதுக்கே இவ்ளோ கோவப்படுற? உங்க உதவி ஒண்ணும் எனக்கு தேவையில்ல. உங்க நிழல் கூட இந்த வீட்ல பட்டா பாவம் நினைக்கிறவன் நான். ஆனா இன்னைக்கு எங்க வீட்ல வந்து எங்களையே அதிகாரம் பண்றீங்களா? இனிமே என் முன்னாடி வந்தீங்க, அதுக்கப்புறம் நடக்கிறத வேற. போதும், நிறுத்து சூர்யா. அவ என் தங்கச்சிடா, உன்னோட அத்தை. இந்த குடும்பத்துல ஒருத்தி. கொஞ்சமாவது மரியாதை நடந்துக்க. மரியாதை கொடுக்கறதுனால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்க. இல்லனா நான் இவங்களை நடத்துற விதமே வேற. நீங்க வேணா இவங்களை உங்க தங்கச்சியை ஏத்துக்கலாம், என்னால அத்தையை ஏத்துக்க முடியாது. இந்த குடும்பத்துல ஒரு ஆள்னு சொல்ல அவங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. என்னாச்சு சூர்யா உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் நல்லா தான் இருக்கேன். இந்த வீட்டை இருக்கிறவங்களுக்கு தான் என்னன்னு தெரியல. யாரை எங்க வைக்கணும்னு கூட தெரியாம இருக்காங்க. அண்ணமா சொல்ற மாதிரி தான் நான் நடந்துக்கிறேன். அவங்களுக்கு ஒருத்தங்களை பிடிச்சா எனக்கும் பிடிக்கும். அண்ணம்மாவுக்கு பிடிக்காதவங்க யாரா இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. அது ஆண்டவனா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி. அவங்களுக்கு எதிரினா எனக்கும் எதிரிதான். கல்யாணி, அவ ஏதோ கோபத்துல பேசிட்டா. நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. ஏன் மருமக மேல நான் ஏன் கோவப்பட போறேன்? அவன் நான் தூக்கி வளர்த்த பையன். அவன் நம்ம அம்மா என்ன சொன்னாலும் கேட்பான். நாளைக்கே நம்ம அம்மா என்னை ஏத்துக்கிட்டாங்கன்னா அவனும் ஏத்துப்பான். ஆள் தான் வளர்ந்துருக்கான். மத்தபடி குழந்தை மனசுன இவனுக்கு. எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அம்மா சொல்றத தட்டாத பையன், அது தப்பு இல்ல. ஆனா அது வேத வாக்கா கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றான். அதுதான் தப்பா இருக்கு. இப்படியே விட்டா அப்புறம் இவனுக்கும் அண்ணம்மா பைத்தியம் பிடிச்சிரும். இதுக்கு வேற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். கவலைப்படாதீங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. வர வர எனக்கு சூர்யா கிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கு ஜெயந்தி. அந்த கல்யாணி வந்ததுல இருந்து அவன் ரொம்ப கோவமா இருக்கான். ஒவ்வொரு விஷயமும் பேசலாமா வேணாமான்னு தயக்கமாவே இருக்கு. ஆமாக்கா, அந்த கல்யாணி மேல உள்ள கோவத்தை நம்ம எல்லார் மேலயும் காட்டுறான். அத்தைன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அவன் எப்படி கோவப்பட்டான்னு பாத்தீங்கல்ல? எப்படியாவது சூர்யாவுக்கு சாமானியாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு திட்டம் போட்டு அதுக்கு எவ்வளவு பிளான் பண்ண. கடைசியில் அந்த கல்யாணி வந்ததும் எல்லாம் சொதப்பிடுச்சுக்கா. இப்ப சூர்யா சாமானியாவை கல்யாணம் பண்ணிக்குவானா மாட்டானான்னு எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. இந்த ஒண்ணு பத்தாதுன்னு என் புருஷன் வேற கல்யாணியோட பொண்ணுக்கு தான் சூர்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. இதெல்லாம் பாக்கும்போது எங்க நான் நினைச்சது நடக்காம போயிடுமோன்னு பயமா இருக்குக்கா. நீயாவது ஜெயந்தி உன் பயத்தை வாய் திறந்து சொல்லிட்ட. என் மனசுக்குள்ள அதுதான் ஓடிட்டு இருக்கு. இப்பவே அண்ணன் தம்பிங்க 2 பேரும் தங்கச்சி பக்கம் சாஞ்சிட்டாங்க.
இதுல அத்தை வந்தா என்ன ஆக போதோ தெரியல. நல்லா யோசிச்சு பாரு ஜெயந்தி. அப்போ கல்யாணி நம்ம வீட்ல இருக்கும்போது எல்லாரும் எவ்வளவு ஒத்துமையா சந்தோஷமா இருந்தோம். ஆனா இப்போ ஒரு வார்த்தை பேச கூட தயக்கமா இருக்கு. அப்படி நம்ம பேசினா என்ன நடக்கும்னே தெரியல. அன்னைக்கு என்ன விசாரிக்கும் போது கூட என்னால சரியா பேச முடியல. நாம புருஷன் சொல்றத கேக்குறதா இல்ல சூர்யா சொல்றத கேக்குறதான்னு ஒண்ணுமே புரியல. இதுல எது சரி எது தப்புன்னு ரொம்ப குழப்பமா இருக்கு ஜெயந்தி. எனக்கும் தான்க்கா. நாத்தனார் வந்ததுல சந்தோஷம்தான். ஆனா நம்ம பிள்ளைங்களோட கல்யாண விஷயத்துல அவங்க தலையிடாம இருக்கணும். எனக்கு அவ்வளவுதான். ஏன்னே தெரியல, பொழுதுக்கு ஒரு பிரச்சனை வருது. எப்ப பாரு வீட்ல ஒரே சத்தமா இருக்கு. சரி, அவகிட்ட எப்படியாவது பேசலான்னு பார்த்தா அதுக்கும் பயமா இருக்கு. கரெக்ட் ஜெயந்தி. இருக்கிற பிரச்சனையில இதுல நாம 2 பேரும் அனாவசியமா போட்டி போட்டுட்டு இருக்கோம். அதனால நம்ம பசங்க வாழ்க்கை தான் வீணாயிடுமோன்னு பயமா இருக்கு. இனி யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம சண்டையே போட்டுக்க கூடாது. நீங்க சொல்றதும் சரிதான்க்கா. இனிமே நம்ம ஒத்துமையா ஒன்னா இருக்கணும். நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். அப்பதான் நாம நினைச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும். ஆமா, நாம இப்படி பண்ணா எப்படி ஜெயந்தி? எப்படிக்கா? நாம ஏன் நம்ம நாத்தனாரை பார்த்து பேசக்கூடாது? ஆமாக்கா, பேசாம கல்யாணி கிட்ட பேசிட்டா அவளுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சிடும். அத குடுத்துட்டா அவ பிரச்சனையே பண்ண மாட்டால. அப்புறம் நம்ம பிள்ளைங்க கல்யாணத்துலயும் பிரச்சனையே வராது. சரி வா, உடனே போலாம். அக்கா, அவசரப்படாதீங்க. இப்பதான் சூர்யா ஆபீஸ் கிளம்பி போயிருக்கான். அது மட்டும் இல்ல, அந்த கல்யாணி பக்கத்துல யாரும் இல்லாத நேரமா பார்த்து பேசலாம். நீ சொன்னா சரியாதான் இருக்கும் ஜெயந்தி. போய் உப்பு எடுத்துட்டு வா. ஓ போயா. ஓ ஓட்ட. ஏய், இது பாருங்க, இந்த அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நான் தான் பணம் தரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? சப்போர்ட்லாம் பலமா தான் இருக்கு. முதல்ல போய் பணத்தை எடுத்துட்டு வாமா. வாங்க. இருமா, முதல்ல போய் காசை எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் கூட்டு பா. பா. யார் நாராயணன் அந்த பொண்ணு? சொந்தமா? உனக்கு ஒண்ணுன்னு அப்படி பதறுது? எனக்கு தெரிஞ்சு ஒன்னிய மரியாதை நடத்துறாள் இந்த பொண்ணு ஒண்ணுதான். இங்க பாரு நாராயணன, வாயை திறந்தாலே மூட மாட்டான். இப்ப பாரு எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான். ஒன்றும் இல்லைண்ணே, ரோட்ல பிச்சை எடுக்க விட்டோம்ல, அதான் ஆள் ரொம்ப டல் ஆயிட்டாப்ல. டேய், மரியாதையா பேசுறா. அப்புறம் அந்த பாப்பா வந்தவொடனே போட்டு கொடுத்துட போறான். அது வேற தையா தக்கன்னு குதிக்கும். நாராயணன் சார், வீராவேசமா பேசிட்டு போன பொண்ணு பணத்தோட வருமா இல்ல அப்படியே எஸ்கேப் ஆயிடுமா? இந்த பாரு நாராயணா, அந்த பொண்ணு மட்டும் பணத்தோட மட்டும் வரலன்னு வச்சுக்க, நீ அவ்வளவுதான். நீ தர வேண்டிய காசை வட்டியும் முதலுமா வசூல் பண்ண, திரும்பவும் ஒன்னைய பிச்சை எடுக்க விட்டுருவேன். நீங்க கேட்ட அமௌண்ட் என்கிட்ட இல்ல, அதனால இந்த வைர மோதிரத்தை வச்சுக்கோங்க. பாருடா, நல்லா பாரு. இந்த மோதிரத்தை பாக்குறதோடு சரி, உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. இது எங்க பரம்பரை மோதிரம், கொஞ்சம் காஸ்ட்லி. இதை வித்தா நீங்க கேக்குறத விட அதிகமா கிடைக்கும். பரவாயில்ல நாராயணா, உங்ககிட்ட சொன்னவங்க காப்பாத்துற ஆள் இருக்கிறாங்க. கூட்டு போமா இவனை. ஏய், மரியாதையா பேசு. சாரிமா, கூட்டிட்டு போமா துறைய. நீங்க வாங்க. ஏய், இல்லங்கடா. உன பிரியா. வாடா. என்னடா முறைக்கிற? ஏண்டா, சூரியவம்ச வீட்லயே திருடுறீங்களா?
அந்த பொண்ணோட வைர மோதிரம் எங்கடா? சார் நாங்க திருடல சார், அந்த பொண்ணை தான் சார் கொடுத்துச்சு. அந்த ஆள் பொய் சொல்றான் சார். இவன் தான் எங்க பரமர் மோதிரத்தை திருடி வச்சுக்கிட்டான். கேட்க போனா இவரை புடிச்சு வச்சுக்கிட்டு மிரட்டுறான். அந்த பொண்ணை நான் லவராடா மோதிரம் கிஃப்டா கொடுக்கறதுக்கு? சார் நமக்கு சார், நாங்க திருடல சார். உங்க முகரே பார்த்தா தெரியல நீங்க எவ்வளவு பெரிய பொறுக்கி புறம்போக்குன்னு. உங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. மோதிரம் எங்கடா? சார் நாங்க திருடல சார். ஏய் மோதிரத்தை குடுறா. குடு. குடுறா. இந்தாங்க சார். இந்தாங்க. மேடம் நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. ஷோ சார். ஓகே. வண்டியில ஏத்துங்க இவனுங்கள. டேய் போடா வண்டியில ஏறா. வர்றா. ஏய் நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்களா? உங்க 2 பேர்த்தையும் சும்மா விட மாட்டேன்டி. உன்னால முடிஞ்சது பாத்துக்க. ஏன் முன்னாடி சவால் விடுறியா? ஏறா. ஏறா. உள்ள போடா. ரொம்ப நன்றிம்மா.